ஹாய் ஹலோ நம்ம க்ரோஷட்டோட பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸ் 3 இதில் டபுள் க்ரோஷட் பற்றி பார்க்கலாம். அது எப்படின்னா அதுக்கும் நம்ம நார்மல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போட்டு அதே செயின் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷட் வந்து எப்படி நம்ம செயின் ஸ்டிச் மேலே போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த டபுள் க்ரோஷட்டும் ஃபர்ஸ்ட்டு அந்த போட்டு செயின் ஸ்டிச் போட்டு அது மேலே டபுள் க்ரோஷட் போடணும். இதுக்கு இப்போ நம்ம ஒரு 22 செயின்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம லாஸ்ட் அந்த ஒரு செயின் விட்டு அதில் போடுற மாதிரி இதில் 2 செயின் விட்டு அது மேலே நம்ம டபுள் க்ரோஷட் போட போகிறோம். இப்போ 22 செயின்ஸ் போட்டாச்சு. அதில் ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி 20th செயினில் இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இந்த ஹோல் வழியாக செயினை வெளியே எடுத்தோன்னா இந்த ஹூக்கில் 3 செயின்ஸ் இருக்குது. திரும்ப ட்விஸ்ட் பண்ணி 2 செயினுக்கு அடி வழியாக அதை வெளியே எடுத்தோன்னா திரும்ப 2 செயின் கிடைக்கும். திரும்ப ட்விஸ்ட் பண்ணி அந்த 2 செயினுக்கு அடி வழியாக எடுத்தோன்னா ஒரு செயின் கிடைக்கும். இதுதான் டபுள் க்ரோஷட். இதே மாதிரி அடுத்தடுத்த செயின்ஸில் அது வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணாமல் உள்ள ஹோல் இன்சர்ட் பண்ணுவோம் அந்த செயினில். இதில் ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணி அதுக்கு அடுத்த செயினோட ஹோல்ஸில் நம்ம விட்டு 3 செயின் அதை 2 செயினாக எடுக்கணும். திரும்ப ட்விஸ்ட் பண்ணி ஒரு செயினாக எடுக்கணும். 2 செயினாக ஒரு செயினாக இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு செயினுக்கு உள்ள வரிசையாக போட்டுகிட்டே வரணும். ஞாபகமாக இதை ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 3 செயின் கிடைக்கும். திரும்ப 4 ஆக்கி 4 2 ஆக்கி 2 1 ஆக்குறோம். ட்விஸ்ட் பண்ணால் 2 கிடைக்குது. இன்சர்ட் பண்ணி 1 எடுத்தால் 3 செயின்ஸ் கிடைக்குது. திரும்ப ட்விஸ்ட் பண்ணி 4 இருக்குது. 4 2 ஆக்கணும். திரும்ப 2 இன்னொரு தடவை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து 1 ஆக்கணும். இதே மாதிரி இந்த செயின் ஃபுல்லாக நம்ம அடுத்தடுத்த செயின்ஸில் இதே மாதிரி போட்டு இந்த ரோவை ஃபில் பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாக நம்ம டபுள் க்ரோஷட் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 செயின் மேலே போட்டு இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி இந்த ரோவை இப்படி திருப்பிட்டு திரும்ப ஒரு ட்விஸ்ட் பண்ணி இதுக்கு அடுத்து அந்த செயினுக்கு உள்ள வழியாக விடணும். அதில் செயினுக்கு நடுவில் வழியாக விட்டோம். இதில் செயினுக்கு உள்ள வழியாக தெரியுதா விட்டு வெளியே எடுத்து 3 2 ஆக்கணும். 2 1 ஆக்கணும். ட்விஸ்ட் பண்ணி செயினுக்கு உள்ள வழியாக வெளியே எடுத்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம சிங்கிள் க்ரோஷட்க்கு போட்ட அதே ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் ரோவில் மட்டும் நம்ம அந்த செயினுக்கு உள்ள வழியாக விடணும். செகண்ட் ரோலேருந்து நம்ம செயினுக்கு அடி வழியாக விட்டு எடுக்கணும். இதுக்கு அடுத்து வரப்போகிற ட்ரிபிள் க்ரோஷட்லேயும் இதே மாதிரி தான். நம்ம இதை கண்டினியூ பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த டபுள் க்ரோஷட் வந்து மொபைல் பவுச்சு, கிராஸ் பேக்கு, ஸ்லிங் பேக்கு அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த டபுள் க்ரோஷட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். இது ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு தக்கன ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்போது நமக்கு பவுச்சு, பேகு, ஸ்லிங் பேகு எல்லாமே கிடைக்கும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு 6 ரோஸ் போனால் இந்த மாதிரி கிடைக்கும். இது அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியும் மொபைல் சைஸ்க்கு தக்கன நம்ம இன்க்ரீஸ் பண்ணி
அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். தேங்க்யூ.